நீட் ரைட் நண்பர் இந்த ஃப்ரீபீஸை பற்றி முதல்ல ஒரு கருத்து இல்லை ஃப்ரீஸ் பற்றி நானே சொல்லிடுறேன். அதாவது அது வந்து பாலிசி டிசிஷன் ஆஃப் த கவர்மெண்ட். அரசு வெல்ஃபேர் ஸ்டேட்டுன்னா அந்த ஸ்டேட்டுடைய வெல்ஃபேருக்கு கவர்மெண்ட் என்ன வேணாலும் ஃபார்ம் பண்ணலாம். அது திமுக செய்கிறதையும் கூட நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அதாவது இதை பற்றி விஆர் கிருஷ்ணய்யர் வந்து ஒரு அற்புதமான கருத்தை சொன்னார். 32 அடி பள்ளத்தில் இருக்கிறவனை தூக்கி விடணும்னா 32 அடி கயத்தை விட்டால் தான் அவனை மேலே தூக்கிட்டு வர முடியும். 10 அடி கயத்தை விட்டால் தூக்கிட்டு வர முடியாது. அதனால் இடஒதுக்கீடு இந்த இலவசங்கள் எல்லாம் கொடுத்தால்தான் அது வெல்ஃபேர் ஸ்டேட்டு. அதுதான் கவர்மெண்ட். அதில் வந்து எந்த நீதிமன்றமும் தலையிட முடியாது. இட் இஸ் த பாலிசி டிசிஷன் ஆஃப் த கவர்மெண்ட். அவங்க தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் மாதிரி இந்த ஆண்டு மட்டும் கொடுப்பதை தான் விமர்சனம் பண்றோம். நாங்க 5000 கொடுப்பதை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வழக்கு வந்த காரணத்தினால் 4 ஆண்டுகள் நீங்க உங்க நல்ல பாலிசியை பேசி 4 ஆண்டுகளாக கூட வந்துச்சுல, 4 ஆண்டுகளாக பொங்கல் வந்துச்சுல, அதை தான் நாங்கள் கேட்குறோம். தவிர இந்த ஆண்டு மட்டும்தான் பொங்கலும் கோடையும் வருதாங்கிறதா எங்களுடைய கொஸ்டின். நாங்கள் வேண்டாம்னு சொல்லலை. அதனால் 32 அடி ஆழத்தில் இருப்பவனுக்கு 32 அடி கயத்தை விட்டால் தான் மேலே வருவான். அது வந்து விஜய் போன்ற பான் வித் சில்வர் ஸ்பூனில் இருக்கிறவனுக்கெல்லாம் அதை பற்றி தெரியாது. அதனால் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதை விடுங்க. அந்த இதுக்கு நாங்கள் வரல. நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய விளிம்பு நிலை மக்களுடைய வளர்ச்சிக்காக அதிகமாக உழைத்தது அதிமுக. அது லேப்டாப்பாக இருக்கட்டும், எல்லோருக்கும் பங்கு இருக்குது சார். அவங்களுக்கும் பங்கு இருக்குது. நாங்கள் சொன்னதை நாங்கள் செய்கிறோம். நாங்கள் செஞ்சதை சொல்கிறோம். அந்த தலைவரை வந்து அவர் செஞ்சதை சொல்லட்டும். லேப்டாப் கொடுத்ததாக இருக்கட்டும், விலையில்லா ஆடு மாடுகளை கொடுத்ததாக இருக்கட்டும், தமிழ்நாட்டு மக்களுக்கான வாழ்வாதாரங்கள் அத்தனை சத்துணவு திட்டத்திலிருந்து அத்தனை திட்டங்களையும் தமிழ்நாட்டில் இருந்த அந்த கிராம அதாவது வந்து மணியார்கள்னு சொல்லுவாங்க. அவன் ஒரு குறுநில மன்னர் போல் இருப்பான். அவன் வீட்டில் சர்டிஃபிகேட் வாங்கணுன்னா அவங்க தான் அந்த இதாக இருந்தாங்க. அவன்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணுன்னா 6 மாதம் அவன் வீட்டில் போய் நம்ம படையெடுக்கணும், ஆடு மாடு பிடிச்சி கட்டணும். அப்படி இருந்த நிலைமையை மாற்றி ஒரே இரவில் 12,000 கிராம நிர்வாக அலுவலர்களை நியமித்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதில் 2500 பேர் தாழ்த்தப்பட்டவர்களை கிராம நிர்வாக அலுவலர்களாக நியமித்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். எப்படி அம்மா அவர்கள் 69% இன்னைக்கு அம்மாவுடைய பிறந்த நாள், 69% இடஒதுக்கீடு இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. அதற்கு சிந்திரா சகானி வழக்கில் அங்கே இது வந்தபோது வந்து 50% மிகப்படக்கூடாது இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னபோது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 9வது அட்டவணையில் திருத்தம் கொண்டு வந்து 67% இடஒதுக்கீடு 69% இடஒதுக்கீடு 68 அவங்க கொடுத்தாங்க. எஸ்சி அருந்ததியரை சேர்த்து தான் 69. அந்த 69% இடஒதுக்கீட்டை நிலைநாட்டி தந்ததால் தான் அவ அந்த மூத்த திராவிட இயக்கம் மூத்த திராவிட இல்ல அந்த அட்டவணையில திருத்தம் கொண்டு வந்தது புரட்சி தலைவர். நான் எதுவும் பொய்யா அங்க சொல்லலைங்க. சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு அவங்களுடைய எங்களுடைய இயக்கத்தினுடைய பிதாமகர் தான் அவர். மொத்த காட்ஃபாதர் அவங்க தான் வச்சுங்களேன்.